நன்மைகள் வர வேண்டுமானால், செழிப்பான இந்த ஆசீர்வாதங்கள் வர வேண்டுமானால் நாம் எதை கடந்துதான் ஆக வேண்டும்? வனாந்தரத்தை கடந்துதான் ஆக வேண்டும். அந்த வனாந்தரத்தை சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவனும் கடந்துராத வனாந்தரம் என்று சொல்லி. அந்த வனாந்தரத்தை ஒருவரும் கடந்து போகவில்லை இன்னும். ஆனால் நீங்கள் அதை கடந்து போக வேண்டும். அதை கடந்து போனால்தான் உங்களுக்கு கானான் தேசம். இதை கடந்து போனால்தான் உங்களுக்கு செழிப்பு. கஷ்டமில்லாத வாழ்க்கை ஒரு மனிதனுக்கு கிடையாது. கஷ்டமில்லாத வாழ்க்கையை விரும்பாதங்க. என பைபிள் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், இந்த பூமியிலே நீங்கள் எனக்காக நீங்கள் எதை இழந்தாலும் அதை நான் உங்களுக்கு தருவேன். நீங்கள் உறவை சில வேளைகளை இழக்கலாம், ஒரு உறவை இழக்கலாம், 1000 உறவுகளை தருவார். உறவுகளை விட அதிகமாக அன்பு செலுத்துகிறதான உறவுகளை ஆண்டவர் தருவார். சில பணங்களை இழக்கலாம், சில பொருளை இழக்கலாம், சில கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தமாக வேலை இழந்துடலாம். இப்படி கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தமாக நீங்க எதை இழந்தாலும் சரி, ஆண்டவர் தருவேன் என்று சொல்லி அவர் அங்கே நிபந்தனை இல்லாமல் சொல்லல. அவர் சொல்றாரு, துன்பங்களோடு கூட நூறத்தனையான பலன் என்ன செய்வான்? பெறுவான்.